கோவா அப்படின்னு சொன்னதும் எல்லாத்துக்கும் மனசுக்குள்ள ஒரு கிளுகிளுப்பு இருக்கும். கோவாவை பத்தின எங்க பிம்பமே வேற. பீச்சு, பார்ட்டி, நைட் லைஃப், இதுதான் கோவாவை பத்தின இங்க ஒரு இமேஜ் இருக்கு. ஆனா இது இல்லாத ஒரு கோவாவை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு பல நாள் கனவு, பல வருஷ கனவு. அந்த கனவை என்னால அடைய முடிஞ்சா? எஸ். 2025 அப்படி ஒரு கனவை நான் அடைஞ்சேன். அது என்ன கனவு? எதுக்கு கோவா போனேன்? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். வெல்கம் டு பேசி கிளிப்போம். இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா, அசிஸ்டன்ட் கேமராமேனா நான் ஒர்க் பண்ணும்போதே கோவாக்கு போகணும் என் சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா கோவாக்கு போக முடியல. காரணம், நம்ம போறதுக்கான செலவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? திங்கணும், தூங்கணும், டிராவல் பண்ணணும். இதுக்கான செலவை கண்டிப்பா அன்னைக்கு ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு என்னோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் இல்ல. காரணம், ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ற ஒருத்தருக்கு வர்ற பணத்தை வச்சு கோவாக்கு டிராவல் பண்றது அப்படின்றது ஒரு பெரும் கனவு. டிஸ்கஸ் பண்ணுவோம், போவோம்னு யோசிப்போம். இந்த வருஷம் போயே தீரணும்டா மாப்பிள்ள அப்படின்னு பண்ணுவோம். ஆனா போக முடியாது. இப்படியே தள்ளி தள்ளி போய் சினிமாவை விட்டு வெளியில வந்து இன்னைக்கு நான் ஒரு ஆவணப்பட இயக்குனரா ஆன பிறகு அது சம்பந்தமான வகுப்புகள், சினிமோட்டோகிராஃபி, போட்டோகிராஃபி, ஸ்கிரிப்ட் சம்பந்தமான வகுப்புகள் எடுக்க ஆரம்பிச்ச பிறகும் இந்த கனவு நிறைவேறாத கனவாகவே இருந்தது. இது 2025 வரைக்கும் மட்டும்தான். 2025ல என்னோட இப்ப இருக்கிற நட்பு வட்டத்துல இருக்க ஒரு முக்கியமான நண்பன்ட்ட இதை சொல்லவும், கவலையே படாத மாப்பிள்ள, இந்த வருஷம் நம்ம போறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். இது நான் சொன்னது நவம்பர் மாசத்துக்கு முன்னாடி. திடீர்னு ஒரு நாள் அவன்கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்னடான்னு பார்த்தா, டேய் கோவால நீ நினைச்ச அந்த விஷயத்துக்கு நம்ம போறோம், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். அது என்னடா இது, கோவாக்கு போகணும்னா எல்லாம் பீச்சை சுத்தி பார்க்க போவாங்க, இல்ல நைட் லைஃப், பப்பு, இல்ல காமங்கள், களியாட்டங்கள், இதுக்கு தான் போவாங்க. நீ எதுக்குடா போறீங்க அப்படின்னு கேட்டா, அதாவது இந்தியாவில் நடக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபெஸ்டிவலான IFFI, இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாவுக்கு போறது தான் என்னோட 15 வருட கனவு. சினிமாவை நேசிக்கிற அத்தனை பேரும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு தடவையாவது போயிடணும் அப்படின்னு யோசிப்பாங்க. நான் போகணும்னு யோசிச்சு 15 வருஷத்துக்கு அப்புறம் 2025ல அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், டே இந்த மாதிரி இப்பயும் கொஞ்சம் ஃபினான்ஷியலா டைட்டா இருக்குடா அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவோம், ஷேர் பண்ணிக்கலாம், நீ ரொம்ப யோசிக்காத அப்படின்ட்டான். இப்போ போகணும்னு முடிவாயாச்சு. நவம்பர் மாசம் 20ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரையும் இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. சரி, ஃபெஸ்டிவலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம சொல்லிட்டு கோவாக்கு டிக்கெட் எடுத்து கிளம்பி போய் நேரா தியேட்டர்ல போய் டிக்கெட் எடுத்து படம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் உட்கார்ந்து சினிமா வட்டாரத்துல நான் வேலை பார்க்கும் போதே புலம்புனேன் இல்லையா, அந்த நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி இப்ப இந்த வருஷம் போறோம், நண்பர்கள்லாம் சேர்ந்து போறோம், இதுக்குரிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டப்ப, ஒரு கேமராமேனா இருக்கான் என்னோட நண்பன் ஒருத்தன், அசோசியேட் டைரக்டரா இருக்க நண்பர் ஒருத்தர், 2 பேரும் சேர்ந்து இதை பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லா சொன்னாங்க. அந்த டீடைல்ஸ் என்ன, இப்போ IFFI, இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா நடத்துகிற இந்த ஃபெஸ்டிவலுக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வெப்சைட்ல போய் என்ன கேட்டகிரியில நீங்க போறீங்க அப்படின்னு முடிவெடுத்து உங்க ப்ரொஃபைல் அனுப்பணும். அது என்ன சார் கேட்டகிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு சினிமா ஆர்வலர்கள், இன்னொன்னு சினிமா ப்ரொஃபஷனல்ஸ், மூணாவது ஸ்டூடெண்ட். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீ. மற்ற 2 பேரும் உங்க ப்ரொஃபைல நீங்க அனுப்பணும். அந்த ப்ரொஃபைல அவங்களை அப்ரூவல் பண்ணணும். அப்ரூவல் பண்ண பிறகுதான் அவங்க பணம் கட்டுறதுக்கான லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்ல நீங்க பணம் கட்டணும். பணம் கட்டின பிறகுதான் நீங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு உள்ள போறதுக்கான எலிஜிபிலிட்டி ஆகுறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சு நான் சினிமா ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணதுனால அதுக்குரிய யூனியன் கார்டோட பக்காவா அதுக்கு அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ண பிறகும் ஒரு மனசுக்குள்ள பயம், ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிட்டா இந்த வருஷமும் சங்கு தாண்டா அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு கைட் பண்ண அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், பரவாயில்ல பாஸ், நீங்க அப்ளை பண்ணி அவங்க நிராகரித்தாலும் திருப்பி அப்ளை பண்ணி கண்டிப்பா அக்செப்டன்ஸ் வாங்க முடியும். நீங்க நம்பி இப்பவே டிக்கெட்டை போட்டுருங்க, பின்னாடினா ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, டன் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபைல் அனுப்பிச்சாச்சு. அவங்க வெயிட் பண்றேன், வரல, ஆனா ட்ரெயின் டிக்கெட் போடணும். நான் இருக்கிற இடத்துல இருந்து இப்போ கோவா கிளம்பி போகணுமா 40 மணி நேரம் ஆகும் அப்படின்றதுனால என் நண்பன் கேரளால இருந்து வர்றான் இல்லையா, அவனோட சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மத்தியானம் கிளம்புனா அடுத்த நாள் காலையில போய் இறங்கிட முடியும். ஓகே, மொத்தமா 5 பேர், 2 பேர் பெங்களூர்ல இருந்து வராங்க, 3 பேர் கேரளால இருந்து போறோம். இதுதான் பிளான். சரி, எல்லாம் ஓகே, ப்ரொஃபைலுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ட்ரெயின் டிக்கெட் போட்டாச்சு, பணம் கட்டியாச்சு, இதோட கதை முடிஞ்சா? அதுதான் இல்லை. அதுக்கப்புறம் தான் மெயின் ட்விஸ்டே ஒன்று ஓப்பன் ஆச்சு. என்ன அப்படின்னா, இந்த ஃபெஸ்டிவல்ல போய் படம் பார்க்க போறதா இருந்தா முதல் விஷயம், இந்த ஃபெஸ்டிவலுக்குன்னு தனி ஆப் இருக்கு. அந்த ஆப்பை செல்போன்ல இன்ஸ்டால் பண்ணணும். சரி, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நீங்க என்னைக்கு படம் பார்க்கணும், என்ன படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படம் பார்க்க போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஆப் காலையில 8 மணிக்கு ஓப்பன் பண்ணி டிக்கெட் ஓப்பன் ஆகும். அதுல போய் உங்களுக்கு எந்த படம் அன்னைக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்தை டிக்கெட்டை முன்னாடியே புக் பண்ணி வைக்கணும். ஒருவேளை மிஸ் ஆச்சு அப்படின்னா
அது கண்டிப்பாக அந்த படம் பார்க்க முடியாது. அப்ப நாங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்றோம். 20ஆம் தேதி ஓப்பன், 21ஆம் தேதி காலையில 6 மணிக்கு கோவா போய் இறங்குறது தான் பிளான். 21ஆம் தேதி பிளான். 19ஆம் தேதி காலையிலேயே 8 மணிக்கே பரபரப்பாக ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் சேர்ந்து படம் ஒரே படத்தை புக் பண்றோம். நம்ம போய் தியேட்டர்ல படம் பார்க்குறோம் அப்படின்னு யோசிக்கும் போது என்னோட நண்பர்கள் எல்லாம் 8 மணிக்கு நிறைய பேர் எந்திக்கல. பூரா பேர்ல எழுப்பி டிக்கெட்லாம் போட்டு கோவால போய் இறங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளி விட்டது. சரி ஓகே, என்னடா அப்படி படம் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இது ஆக்சிடென்டலா நடந்ததா என்னன்னு தெரியல. நோ அதர் சாய்ஸ். ஏன் இந்த படத்தை நாங்க சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓல்டு பாய் டைரக்டரோட படம் அப்படின்னு எப்ப தெரிஞ்சதோ உடனே முதல் படமா இதுல இருந்து தான் தொடங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணி நோ அதர் சாய்ஸ் பானாஜில இருக்கல, ஐநாக்ஸ்ல இருக்கல, மெயின் ஸ்கிரீன்ல தான் எங்களோட அந்த ஆட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. சரி ஓகே, 21ஆம் தேதி காலையில 9 மணிக்கு நோ அதர் சாய்ஸ் பானாஜில இருக்கிற ஐநாக்ஸ் ஸ்கிரீன்ல போகணும். ஆனா நாங்க போய் கோவா மடகூன் அப்படின்ற ஸ்டேஷன்ல இறங்குறதுக்கு 6 மணி ஆயிரும். 6 மணிக்கு அங்க இருந்து கிளம்பி நாங்க போய் கரெக்டா தியேட்டருக்குள்ள உள்ள நுழையணும்னா 8:30 மணிக்கெல்லாம் நிக்கணும். 8:30 மணிக்கு நிக்கணும் அப்படின்னா எவ்வளவு நேரத்தை டிராவல் பண்ணி போவோம்? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா பிளான் பண்ணி மடகூன் ஸ்டேஷன்ல போய் இறங்கின பிறகுதான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது. ஒண்ணு என்ன அப்படின்னா, கோவாக்குள்ள நீங்க சுத்துறதுக்கு இங்க இருக்கிற மாதிரி ஓலா, ஊபரு, ரேபிடோ இந்த மாதிரி எந்த கதையும் நடக்காது. ஒண்ணு அங்க இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனை ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா வாடகை டாக்ஸிய நீங்க அங்க இருந்தே பேசி போகணும். 3வதா ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதுதான் இருக்கிறதுலே தரமான ஆப்ஷன். ஆனா செம்மையா ஆப் அடிக்கிற ஆப்ஷன். என்ன அப்படின்னா, கோவாக்குள்ள போய் நீங்க டிராவல் பண்றதுக்கு அந்த கவர்மெண்டே ஒரு ஆப் கொடுக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்க போக வேண்டிய இடத்த அதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் நீங்க போக வேண்டிய இடத்துக்கான கட்டணத்தை முன்னாடியே கட்டிடணும். கட்டிட்டா டாக்ஸி வந்துருமா சார்? அதுதான் நடக்காது. அந்த கட்டணம் கட்டின பிறகும் டாக்ஸி வந்தா உங்களுக்கு லக்கு, வரலைன்னா அந்த பணம் சங்கு. எங்களோட 500 ரூபாய ஃபர்ஸ்ட் மொய் எழுதிட்டு தான் நாங்க அந்த டாக்ஸி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க இப்ப போய் இறங்கின பிறகு மடகூன்ல இருந்து தங்குற இடத்துக்கு போகணும். அங்க இருக்க லக்கேஜை வைக்கணும். லக்கேஜ் வச்ச பிறகு அங்க இருந்து திருப்பி டிராவல் பண்ணி பானாஜில இருக்க ஐநாக்ஸ்க்கு போகணும். அப்ப நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க அந்த பர்சன்ட்ட இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொன்னப்ப, அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி, நீங்க தங்குற இடத்து வரையும் இங்க நான் பேப்பர்ல எழுதி தரேன். அதுக்கப்புறமா நீங்க அந்த டிரைவரை எப்படி மண்டை கழுவணுமோ மண்டை கழுவி நீங்க தங்குற இடத்துல இருந்து தியேட்டருக்கு போறதுன்றது மகனே உன் சமத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்க 5 பேருக்கும் ஒரு பயலுக்கு ஹிந்தி தெரியாது. அப்பதான் கூகுள் ஆண்டவரோட ஹெல்ப் எடுத்துட்டு நாங்க தங்குற இடத்துல போய் இறங்கி அந்த போர்ஷனை மண்டையை கழுவி எக்ஸாக்டா 8:15 போய் அங்க இறங்கணும். இறங்கினதுக்கு அப்புறம் 8:30 மணிக்கு ஐடி கார்டு வாங்கணும். கியூல போய் நின்னோம். தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் படம் நோ அதர் சாய்ஸ். அதுல இருந்து எங்க ஆட்டம் ஆரம்பமாச்சு. எத்தனை நாள் கோவால இருந்தோம், எத்தனை படம் பார்த்தோம், இந்த ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி அடுத்தடுத்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாமா? கோவால போய் தண்ணி அடிக்காம, பீச் பக்கம் போகாம, நைட்டு பார்ட்டிக்கு போகாம சினிமா தான் பார்த்துட்டு வந்தீங்களாடா அப்படின்னு கேட்டா எஸ். அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு அத அடுத்தடுத்த எபிசோட்ல அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பேசி கிளிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் அண்ட் லைக். தேங்க்யூ.